இந்தாங்கடா இந்தாங்க, கடலை உருண்டை வாங்கி சாப்பிடுங்க. காஜா பொடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. உன் புத்தி போ. ஏடி, என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது பப்பரத்தான வந்து நிக்கிறீங்களே, என்னடி விஷயம்? தடிச்சு, தடிச்சு ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகாக்கட்டை பாரு. பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கு அடுக்குனேன், அதுக்குள்ள பசியா? அது இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரை நீ இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனிதர்களுக்கு தாண்டா, தேவர்களுக்கு இருக்கு. என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போடா, சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா? அது என்னங்க பொம்பளை கோழி? கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோங்க. சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம், பொம்பளை கோழியே சாப்பிடுறோம். 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தண்ணி உணரா இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சபா நல்லா தின்னுறாருங்க, இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி தொகையில போடுறா, நல்ல செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டையில போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத தஷ்டி பீச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம், அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவுறது இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது, பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாதி வர மாதிரி இருக்குல்ல. 301 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில் என்ன? இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. இருங்க, நான் கொடுக்குறேன். சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? ஆச்சுக்கணியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ கூட
என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பாங்கடா. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய என்னையா வாரம் பூரா வேலை செஞ்ச 30 ரூபாய் தான் கொடுக்குறேன். வைக்கிங் பனியன் கம்பெனில வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கையெழுத்து போடு. எங்கன்னு தாமினி 2x2 வாக்கு ஆமா. பொள்ளாச்சி சந்தையில எடுத்தியா? யோ போயா. சார் ஏன் சார் உங்களை திட்டுறா? தெரியல, கையெழுத்து போடு. இந்தாப்பா பணம். சார் தொழிலுக்கு புதுசா? பண பிரச்சனை எல்லாம் நமக்கு எப்பவும் வேண்டாம் சார். கிவ் சின்ன தம்பி. மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் 300 கல்லு மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு இன்னும் கழட்டு போச்சுப்பா. ஆமா, உங்களை எல்லாம் ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு வருவாங்க. மூடிட்டு இறங்கடா டே. இதான் கல்யாண மண்டபமாக்கு. அட விவரம் கட்டவனே, இது பொண்ணு வீடு. ஏண்டா இத்தா பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா, அவளை போய் நம்ம கட்டி வைப்பாங்களாடா? நம்ம கிழவி ஒரு கூறு கட்ட கிழவி. யா டேய், உள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு வழி எதுன்னு கேளுங்க. சாமானத்தை எல்லாம் அரைக்கி போடணும். ஆய் யாருக்கு மாமா எடுத்தா எங்கம்மா ஓடுற? நம்ம வில்லேஜ் அங்கிள் சொல்ல வந்திருக்காங்க. யாரு? சின்ன தம்பி பெரிய தம்பியம்மா? நீ ஏமா போற? வாட்ச்மேன், கேட்ட திறந்தவங்க 2 பேரும் உள்ள விடு. வணக்கம்ங்க. ஏன்பா விடியறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவாங்க. மாலை எங்க? மாலை கொண்டாப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மல்லிப்பூ அதிகம் வைக்க கூடாது. இது உங்க காப்பி, இதையாவது சாப்பிடுங்க. டாடி 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 ஐயா சுறுசுறுப்பா இறங்குங்க. பாத்தீங்களா எவ்வளவு லேட்டஸ்டான கார்லாம் நிக்குதுன்னு? நீங்களும் இருக்கீங்க மோட்டார் சுந்தரம் போல காலத்து வண்டி. இதையே கட்டிட்டாளுங்க. அங்கிள் அங்கிள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கங்க, வணக்கம். என்ன திருப்பூர்ல இருந்து கார்லயே வந்துட்டீங்க? ஃளைட்ல வர வேண்டியதானே? வாங்க. இதுவும் பிளைட் தானுங்க, பிளைபவுத்துங்க. நம்ம கார்ல வந்தா தான் எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க. ஏண்டா தரக பார்த்துட்டு நிக்கிறதுக்கு அவளை திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சு வச்ச ஒற்றப்படிக்கவே இருந்தீங்களா? சம்பந்தி, நம்ம ஊருக்கு வந்துட்டு உங்களுங்க வளைஞ்சா இப்படி எங்களுக்கு தான் வளைச்சுன்னு. டேய் பொட்டியில எடுத்து விடா. சம்மதி கஷ்டமான இருந்தாலும் ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஒற்றையில இருந்தீங்களா? அதெல்லாம் கூடாது, நம்ம ஆளுங்க வளைச்சு எடுத்து விடா. நீங்க சும்மா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றேன் நான் சொல்றது கேளுங்க சொல்றேன். நீ சும்மா இருங்க. அப்பா அப்பா சும்மா இருங்க. அவங்க ஆளுங்களை எடுத்து வைக்கட்டும். நீங்க போங்க. பாத்தீங்களா, நாங்க தான் ஜெயிச்சோம். இல்ல, நாங்க தான் ஜெயிச்சோம். அது எப்படி? அவங்க உங்க வேலைக்காரங்க தான். ஆனா எங்க சொந்தக்காரங்களாச்சே. ஏய் கவிதா நம்மளை சொந்தமுண்டாடோய். வேலைக்கண்ணு சம்பளம் வாங்காத வேலைக்காரன்னு சொல்றா. வா வா.
வாசிட்டு இருக்கடா. அது ஹார்மோனியம்டா. எத்தனை நாளைக்கு நம்ம ஒரு பட்டையே அடிச்சிட்டு இருக்குது? இதெல்லாம் ஒரு நாளைக்கு குடிச்சு பார்க்க வேண்டாமா? குடிச்சிடலாங்கிற? ஆமாங்கிற. இடிச்சுக்கா. உள்ள போய் மிக்ஸ் ஆயிக்கும். ஏண்டா ஏன் துணி எல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கே துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்கிறாங்களா? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை சொல்றியா? ஜெயிக்கிறேன் 10 பைசா. சரி தம்பி, நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து போயிட்டேன், ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன்டா அளவு கொட்டுறீங்க? பெரிய மரத்தை எனக்கு மட்டும் நிறைய எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம்னு பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி, நீ என்ன தானே கட்டிக்க போற? போய் கழுத முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். இல்ல மாமா, எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க? ஓடாதீங்களா? அட ஒண்ணும் செய்ய மாட்டேன், சத்தியமா ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேண்டாம், துண்டை போட்டு தாண்டேன். சொன்ன காலு அது ஓடுறானுங்க. என்ன ஏன் இந்த பசங்களை இப்படி தடுத்துறீங்க? ஒண்ணு இல்ல தாய்மா, புதுசா ஒரு பாட்டு கட்டினேன். ஒரு 2 வரி பாடி காட்டலாம்னு ஆரம்பிச்சேன். பறக்குறானுங்க. பாட்டா? என்ன திடீர்னு கச்சேரியில இறங்கிட்டீங்க? அது ஒரு பொண்ணோட மனசு தொடுறதுன்னா பாடுறதுதான் சிறந்த வழின்னு சொன்னாங்க. பாடுன நிலைமை கேவலமா போயிடுச்சு. பாடுங்க. நீ கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போதும். உட்காந்து பாடுவோமா? பாடுங்க, நான் கேக்குறேன். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. ஏத்தா, பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன். அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு. உனக்கு ஏத்தா இந்த வம்பெல்லாம்? கவிதா வேலைக்கு போனங்காட்டிதான் அந்த நாய் அப்படியெல்லாம் கேட்டுச்சு. அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன். அதுக்கு துப்பு இல்ல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் ஏன்டா சண்டை போடுறீங்க? நாங்க என்ன மாப்பிள பார்க்காம இருக்கோம்? ஏய், யாராவது பைப்பை உடைஞ்சிட போகுது. நில்லுடா. தூத்துக்குடி மணிகார பையனுக்கு கொடுத்தா கவிதாவை பிடிச்சிருக்குது. அண்ணா நகை 300 பவுன்ல கேக்குறான். 300 ரூபான்றோம், நமக்கு சர்வசாதாரணம். சந்தை கடையில போய் முறுக்கு வாங்குறதுக்கே முக்குன்னு முக்குற. அது காலங்காத்தால் தினம் தான் முக்குற. இந்த 300 பவுனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கேன். ஆத்தோ, கவிதாவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க. அடச்சீ, சும்மா இருங்கடா. ஏத்தா, ஊத்துக்குளி மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? வேண்டாம். ஏத்தா, இனிமே எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம சொந்தம் விட்டு போக கூடாது.
கவிதா, அண்ணன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பெரிய தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோழி வாழ்க, நீடோழி வாழ்க. அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. சின்ன தம்பி, என் கண்ணையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும் என் கண்ணே, நீ நீடூழி வாழணும். கவி கை நோக துவச்சுட்டு இருக்கா. ஐ கோ ஹெல்ப். இப்ப என்னங்கிற? நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும்? இதுக்கா கேக்கலடா. இந்த இவன் முருகேச கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல குதிச்சு செத்து போயிடு. செத்து? உனக்கு இந்த ஜென்மத்துல லவ்வே இல்லடா, அடுத்த ஜென்மத்துல தான் லவ். அதனால இது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பார். அதனால குதிச்சிரு. அப்ப இப்படி செய்யுமா? என்ன? நீ குதிச்சிரு, நான் வேற யாராச்சும் ஐடியா கேட்டுக்கிறேன். சேச்சே, நீ குதிச்சு. இல்ல நீ குதிச்சு பாரு, நல்லா இருக்கு. இல்லடா, நீ குதிச்சிடா. சும்மா குதிரை ஒண்ணாங்க. நீ செத்து போயிடுற, நல்லா இருக்கும். நீ குதிரை வீரல சாப்பிடலாம். ஏன் சட்டை போட்டுக்கிறீங்க? காலங்கத்தால இவரோட ஒரே ரவுசா போச்சுன்னா இவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன ஐடியா என்ன கேக்குறா? நமக்கு என்ன லவ் பத்தி எல்லாம் தெரியும். மாமா இங்க வாங்க, நான் ஐடியா குடுக்குறேன். பல நழுவி பால்ல விழுவுன்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஏ மாமா, நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் தான் பிரச்சனை. ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் நேருக்கு நேரம் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது? கூச்சமா இருக்கு. அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்பர் பசங்களா சரியான சொலையனுங்க. அவனுங்க எழுதுற மாதிரி கொடுத்துருவானுங்க. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் புழுகுறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு, அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணாத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ, வசமா மாட்டிடுறேன். டேய் பெரிய தம்பி, உண்மையிலே பாட போறியா? கவிதா சொல்லிட்டாளே, வேற வழி. ஆமா, நீ அதான் நீ பாடுறேன்னு சொல்லிட்டியே. உன் பாட்டு அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறா? இதானே வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடு, ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு போதுவா. கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? யா, கஷ்டம். சரி, அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பட்டிய திருடிட்டு வா. ஐயோ, அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சிட்டு மப்புல பாடிட்டேன். தண்ணி அடிச்சிட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்ட பிடிக்காது. போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் 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 மானே. கவிதா கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட் செஞ்சீங்க? இங்கிலீஷ்ரா. ஷீ முருக் சுத்திங். மாமா, இந்த பலகாரத்தெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி. பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே, அசிங்கமா இருக்குமே. இங்கேயே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும், இங்கேயே சாப்பிடலாம் சுட சுட. தின்னி பண்டார வேதாளம்னா கோஸ்ட் தானே. வாய முடுறா. பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்தை மகன் மாமா மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகனுக்கு ஆசைப்பட்டு மாமா மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவனுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா, அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சி நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்டு அழகா இருப்பேன். ஏன்னா போய் தானே. அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்து போச்சு.
அங்க உட்காராத, அழுக்கு. இங்க உட்காரு. சின்ன தம்பி, என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவளை உங்க கூட அனுப்பணும் ஆசையா இருக்கு. ஆனா டயர்ல காத்து கம்மியா இருக்குப்பா. ரிம் அடிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவேண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, அதுல கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல இருடா வரேன். கவிதா, அடே இந்த இதையும் சாப்பிடுவாங்க. இந்ததா நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க. அந்த வாசத்தை புடிச்சுக்கிட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன, கூடவே இருக்கு. ஏன் கொண்டு ஒண்ணு நீயே திட்டிக்க? போங்கடா. அடே நில்லுங்கடா. என்னடா இது, இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ ஆ. வெற்றியோடு திரும்பி வருகிறேன். பாத்து, மெதுவாடா. அட ஏக்கா பூ வேணுங்க. எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனை கொடுத்துருங்க. பூராவுமா? 50 ரூபாய் ஆகும். இந்த பூ வாங்குறியே, அவ்வளவு பூ எதுக்கு தம்பி? அத்தை பிள்ளைக்கு. அத்தை பிள்ளைக்கா? ஈயா. என்னடா பெரிய தம்பி, கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க? ஆமா, 50 ரூபா செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே, ஒரு மாம்பழத்துக்கு போட்டாப்பட்டி வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ண? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவன் என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி பழக்கடை பக்கம் போனா, பூவை எடுத்தாண்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டு இருந்துட்டான். அந்த குண்டு பிள்ளையார் பூ வச்சா இவளுக்கு அறிய வேண்டாம். நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான், வரதுக்கு நேரமாக நீ போடின்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாத்தா. அட நீ அட்டு பிடிச்ச பயடா, விளங்காத பயடா. உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பயல. மாமா, உங்களுக்கு இது எப்படி கிடைச்சது? பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏலம் விட்டு இருந்தாங்க. நின்னு அப்படியே பராக் பாத்துட்டு இருந்தானே, நீ மெட்ராஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஹார்மோனி பெட்டி வாசியல, அது ஞாபகம் வந்துருச்சு. 2000 ரூபா உள்ள வாங்கி வந்துட்டேன். 2000 ரூபாயா? எதுக்கு மாமா, சும்மா வேஸ்ட் தானே. உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான். அந்த விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்தா தான் பிடிக்கும். தடியா வேஸ்ட் ஆகுது, கீஸ்ட் ஆகுது. விளக்கெண்ணா விளக்கெண்ண தான். மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இதான் அம்சமான விஷயம். பெரிய விளக்கெண்ண வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்தில் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு பாத்தியா இது. ஐயோ ஊரு எங்க என்ன இருக்கா ஊரு? மாமா, விசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எச்சி. பரவாயில்ல மாமா, சொந்தத்துக்குள்ள என்ன எச்சி? அப்படியே சைடுல போட போ. டேய், டேய், அப்படி வா, அப்படி வா. என்னடா அப்படியே நேரா அப்படியே பின்னாடி போட போ. அட போலாம் போடா. எங்கடா போறது? அப்பா, இந்த பாரு, ஒண்ணு வீட்டை இடிச்சுட்டு போனோம், இல்லன்னா இதுக்குன்னு ஒரு புது வீடே கட்டணும். எப்படி அபிப்பிராயம்? வாங்கிட்டு வந்த எனக்கே அவ்வளவு செழிப்பு இல்ல. வீட்டுல உட்காந்து உனக்கு என்னடா அவ்வளவு செழிப்பு? தூக்கு அங்கேயாவது போடும். எனக்கு தானே. யாரோ ஒருத்தருக்கு தூக்குடா. தூக்கு. ஐயோ, ஏண்டா மாமா மாமான்னு பாடும்போது சொன்னால அது உன்ன பத்தியா என்ன பத்தியா? யாருக்குடா தெரியும்? மாமா மாமான்னு சொல்லும்போது என்ன மாதிரி இருந்தது? பாட்டு பூரா உன்னை பத்தி தானே இருந்தது. ஏன்னா வந்து லாட்டரி சீட் வாங்கினா கூட 1ஆம் தேதி எனக்கு முடிவு தெரிஞ்சிடும். இது என்னடா 7-8 மாசம் எடுத்துட்டு இருக்கேன். காலையில கவிதா கிட்ட வாய் திறந்து கேட்ட வேண்டியதான். சரி, இப்ப மூடிட்டு படு. கொட்டாய் விடுறதுக்கு மட்டும் ஒரு வாய் திறந்துட்டுமா? போகும்போது கவனிச்சியா, கவிதா என்ன மட்டும் தொட்டுட்டு போனாலே. தூவானோ தூ, அது ஏதேதோ காணோ. குட் நைட் கவி. குட் நைட் அங்கிள். ஏண்டா கவி குட் நைட்னு சொல்றாளே, அதுக்கு என்னடா அர்த்தம்? அப்படின்னா உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு மாமான்னு அர்த்தம். கவி
ஒன்னு எனக்கு ரொம்ப குட் நைட். ஐயா ஊத்தியாச்சா? தண்ணி ஊத்தாதீங்க. தண்ணி ஊத்துற. டேய் குண்டு. டேய் சும்மா ஊத்திங்க. டேய் ஆட்டா வந்து காப்பி விட நல்லா இருக்கு. அட சொன்னா கேளுங்க. கவிதா விளக்கண்ண உதப்பேன். டேய் டேய் திருந்த விடு. ஓகே. சாயப்படுகல இன்னைக்கு தான் நான் உன்னை பாக்குறேன். தெரியாத்தனமா ஊத்திட்டேன். அதனால என்ன, என் கையாலதான் சாயப்படவை கட்டணும்னு விதி இருந்தா விட்டா போயிரும்.